நான் ஒவ்வொரு முறையும் விழுகும் போதெல்லாம் நான் எந்திரிக்கணும்னு நினைக்கிறது என் குழந்தைங்களுக்காக தான். என் பேர் பவானி, நான் ஒரு சிங்கிள் மதர். ரெண்டாயிரத்தி எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் அவங்கள விட்டு நான் பிரிஞ்சு என்னோடய பையன் ஒரு பொண்ணு நான் வந்து சென்னைக்கு வந்து ஒரு மலையாளி லேடி மூலிமா வீட்டு வேலைக்கு வந்தேன். ஸோ நான் வீட்டு வேலை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து 3000 ரூபா தான் சம்பளம். அந்த 3000 வச்சு குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் தான் குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வாரத்தில் ஒரு டைம் தான் ஹாஸ்டலில் போய் குழந்தைங்கள பார்ப்பேன். கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது தெரியாமல் ஹாஸ்டலில் சேர்த்துருந்தேன். ஒரு 3 வருஷம் வரைக்கும் நான் வீட்டு வேலை தங்கி சமையல் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் குழந்தைங்கள எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு சோழிங்கநல்லூரில் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். வந்து என் குழந்தைங்கள படிக்க வச்சேன். நான் ஒரு ஹோட்டலில் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலைக்கு போனேன். கண்ணஞ்சாவடியில் வேலை பார்த்துட்டு குழந்தைங்களையும் படிக்க வச்சேன். அவங்க நல்லா படித்து நல்ல மார்க் எடுப்பாங்க 2 பேருமே. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் தனியாக வந்து இவ்வளோ தூரம் ஊர்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் சென்னையில் இருந்து 300 ரூபா வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்ந்து குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாரோட சப்போர்ட்டும் கிடையாது. நான் பார்க்குற வேலையை வச்சு தான் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்குவேன். அடுத்தது வந்து இப்படியே வளர்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பையன் ஒரு 10ஆவதோடு நின்றுட்டான். வேலைக்கு போகணும், அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பையன் வேலைக்கு போக ஆரம்பித்தான். அப்புறம் பொண்ணு நல்லா படித்தா, நல்லா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஸ்கூல் செகண்டு அப்படிலாம் வந்தால் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு சிங்கிள் மதராக இருந்து நம்ம இந்த அளவுக்கு குழந்தைங்களை காப்பாற்றுறமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸ்கூலெல்லாம் கூப்பிட்டு பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்போலாம் நான் வந்து ஹோட்டலில் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த 3500 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 500 தான் ஏற்றுனாங்க. ஸோ அவங்ககிட்ட 5 வருஷம் 8 வருஷம் ஒர்க் பண்ணேன். நான் 8 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். கடைசியாக ஒரு அமௌண்ட்டு பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு என் பொண்ணை நான் காலேஜில் சேர்த்தேன். பையன் நின்றுட்டான், பையன் வேலைக்கு போக ஆரம்பித்தான். பொண்ணு காலேஜில் சேர்த்து பொண்ணு நல்லா காலேஜும் பிஎஸ்ஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டா. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. இந்த அளவுக்கு நம்ம படிக்க வச்சோம். ஊரில் எல்லோரும் சொல்லுவாங்க, அவனை நீ வேண்டான்னு சொல்லிட்டு போனேன், தைரியமாக இந்த அளவுக்கு குழந்தைங்கள ஆளாக்கிட்ட. எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. பெரியப்பா சித்தப்பா தான் ஊரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னை பார்த்து பெருமையாக நினச்சாங்க, பெருமையாக பேசினாங்க. அது இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் நம்ம குழந்தைங்களை இன்னும் ஆளாக்கணும், படிக்க வைக்கணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பையன் என் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான். அவனை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். ஆனால் 2019 என் பையன் கூட எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலைக்கு போன இடத்துல கலந்து சாக்கடிச்சு என் பையன் இறந்துட்டான். அப்போது ரொம்ப மனசு எப்படி நான் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரியே ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. குழந்தைய இழந்துட்டமே, நம்ம இந்த ஊருக்கு பிழைக்க வந்து அப்படின்னு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டேன். 1 வருஷம் வரைக்கும் நான் நானாகவே இல்லை. ரோட்டில் நடந்து போனால் கூட நான் தான் போகிறேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது. ரோட்டில் ஆக்சிடெண்டெல்லாம் ஆகியிருக்கு எனக்கு. அதையும் மீறி நான் ஒவ்வொரு நாளும் நான் கடவுள் நம்பிக்கை ரொம்ப எனக்கு. நான் ஜெபிப்பேன், நான் கடவுள்கிட்ட ஜெபிப்பேன். ஸோ கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் எனக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து என் பெண்ணை வளர்த்து ஆளாக்கி அவளை காலேஜ் முடிக்க வச்சு அவளை நான் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். என் பையனோட ஞாபகத்துலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. 1 வருஷம் வேலைக்கே போகல. சாப்பாட்டு கூட நான் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்துலேயே அவளை நான் காலேஜ் படிக்க வச்சேன். என்கிட்ட இருந்த ஒரு 6 பவுனு 4 பவுனு நகையெல்லாம் விற்று அவளை படிக்க வச்சேன். அவளை ஒரு வழியாக காலேஜ் முடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து 2 வருஷத்தில் என் பொண்ணை நல்லபடியாக கல்யாணம் பண்ணியும் கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்க்குற வேலையை வச்சு தான் என் பொண்ணுக்கு அவளுக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கி கொடுத்து அவளுக்கு எல்லாமே நான் செஞ்சு என் பொண்ணுக்கு இது வரைக்குமே நான் எல்லாமே செஞ்சிகிட்ருக்கேன். எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது. அடுத்தது வந்து என் பிள்ளை இறந்துட்டான். என் பிள்ளை இறக்குறச்சா அவனுக்கு ஒரு 22 வயசு. அவன் இறந்து 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் அவன் என் கூட இருக்கான். அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் கூட இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான், என் கூட இருக்கான். அடுத்தது கடவுளோட ஆசீர்வாதம், என்னோட தைரியம், என்னோட தன்னம்பிக்கை, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்கு. ஆனால் நானே நினைப்பேன், இந்த அளவுக்கு நம்ம
வந்துட்டோமே, இந்த அளவுக்கு இருக்கிறோமே, யாரோட சப்போர்ட் இல்லாமல் யாருக்கிட்டையும் ₹1 கை நீட்டி கடன் கேட்காம நம்ம இந்த அளவுக்கு இருக்குமே நினச்சி என்னை பற்றி நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமாக இருக்கும். இப்போ கூட நான் ஒரு நேரத்தில் நினைப்பேன், நம்மளை பற்றி நினைக்கும் போது நமக்கே சொன்னேன், இவ்வளோ தைரியமாக நம்ம இருந்துட்டோமே இந்த ஊரில் வந்து தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், நான் எவ்வளோ போராடினேன்னு எனக்கு தெரியும். தனியாக ஒரு லேடிஸாக இருந்து 2 குழந்தைங்களோட வாழ்கிறது, வாடகை வீட்டுங்களில் இருக்கிறது, வாடகை வீட்டுங்கள்லாம் காலி பண்ணி மாற்றி போகிறது, அந்த மாதிரி டைமில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இவ்வளவும் தாண்டி வந்து என் பிள்ளையோட இழப்பு அது எல்லாத்தையும் தாண்டி வந்து நான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் என் பிள்ளையோட நினைவு மட்டும் எனக்கு ஒரு நேரம் ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஒரு சிங்கிள் மதராக இருந்து இன்றைக்கி வரைக்கும் என் பொண்ணுக்கு என்ன தேவை பார்த்து ஒவ்வொன்றும் நான் சம்பாதிக்கிறதுல தான் என் பொண்ணுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன எங்கள் ஊர்லேயும் சரி சென்னையில் கூட சொல்லுவாங்க, ஆனால் நந்தினி அம்மா உங்களை அளவுக்குலாம் உண்மையிலே எங்களாலலாம் நாங்கள் இருக்கவே முடியாது, இந்த அளவுக்கு போல்டாக இந்த அளவுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க, உங்களை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அக்கம் பக்கத்து வீட்டாரெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப பெருமையாகவும் இருக்கும்.